கோவலனும் கண்ணகியும் புகார் நகரிலிருந்து தென் திசையாக மதுரையை நோக்கி செல்லும் வழியில் பெண் சமண துறவியான கவுந்தி அடிகளை சந்தித்த இருவரும் தங்களை பற்றிய விவரங்களை கூற அவர்களுக்கு துணையாக கவுந்தி அடிகளும் மதுரைக்கு உடன் செல்கின்றார். உணவு உண்டபின் வெற்றிலை பாக்கு சாப்பிட்டவாறே மனைவியை பரிவோடு ரசிக்கின்றான் கோவலன். இந்த காடு மேடெல்லாம் நடக்க வைத்து மிகவும் சிரமப்படுத்தி விட்டேன். என்னால் தானே உனக்கு இந்த நிலை. நான் அழைத்தாலும் நீ வராமல் மறுப்பு தெரிவித்திருக்கலாம் தானே கண்ணகி என்று அவன் கூற, அதெல்லாம் ஒன்றுமில்லை. இல்லறம் என்பதே அறம் சார்ந்தது. திருமணமானதிலிருந்து நான் ஒரு விருந்தாளியை கூட உபசரிக்க முடியாமல் போய்விட்டதே என அவள் வருந்த, கவலைப்படாதே, இந்த சிலம்பை விற்று வணிகம் செய்து பழையபடி நாம் மீண்டு வரலாம் என்று அவளுக்கு கோவலன் ஆறுதல் கூறுகின்றான். கண்ணகியிடமிருந்து சிலம்பை பெற்றுக்கொண்ட கோவலன் எதிரே காளை மாடு வருவதை கூட பொருட்படுத்தாமல் கடை தெருவிற்கு சென்று கொண்டிருந்தான்.